இன்றைக்கி ப்ரக்கோலி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேவையான ஒமேகா 3 இதில் நிறையா இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 2 to 2.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரக்கோலியில் அந்த உப்பு டேஸ்ட் இறங்குறதுக்காக நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப கொதி வர வேண்டாம். ஒரு கொதி வந்தவுடனே இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு கியூப் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு சாஸ் பேனில் அந்த பட்டரை போட்டு மெல்ட் ஆக்க போகிறேன். இது மெல்ட் ஆகும்போது நம்ம ஒரு 6 to 7 பல் பூண்டு எடுத்து பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதை நான் அதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அது வணங்குற டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. அதை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். கட்டி பிடிக்காத இருக்கிறதுக்காக நான் ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட போகிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அதில் நான் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கைவிடாத கலரிக்கோங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது மைல்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரக்கோலி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும், கேன்சர் செல் அழிக்கும். இந்த மாதிரி இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம அன்றாட உணவில் இதை கண்டிப்பாக எல்லோரும் வாரம் ஒரு முறைனாவது சேர்த்திக்கணும். கண்டிப்பாக இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்னா க்ரீம் போட்டு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.